வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மார்ச் 30ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக கவனம் செலுத்த போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் யூஎஸ் மார்க்கெட் டேட்டா எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அண்ட் போன வாரத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் நமக்கு பார்க்கும்போதே நமக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இருக்கிற நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் எப்படி பிஹேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸும் இதே ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ ஆகுமா, ஃபாலோ ஆகாதா அப்படிங்கிறதே நமக்கு பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் வீக்லி அனாலிசிஸில் சொன்ன ஒரு 2 முக்கியமான நியூஸை பற்றி மட்டும் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அதாவது எனர்ஜி பிளான்ஸ் மேலே ஈரானில் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேன், அது 7ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. இது ஆயிலோட ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி குளோபல் எக்கானமியை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. இரண்டாவது என்ன அப்படின்னா நெகட்டிவான நியூஸ் என்னன்னா, குளோபல் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான நியூஸ் என்னென்னா, ஏமன் ஈரான் கூட சேர்ந்து நாங்களும் போருக்கு ரெடியாக இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் தேவைன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏமன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் கீழே இருக்குது, ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரி வாலண்டியராக நாங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸை கட்டுப்படுத்துறதுக்கும் எல்பிஜி ஷார்ட்டேஜை கட்டுப்படுத்துறதுக்கும் என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு ரஷ்யாட்டிருந்து எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது இந்தியன் எக்கானமியோட டிப்ளமசி, அதாவது ராஜதந்திரம்னு சொல்லலாம் டிப்ளமசியை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அண்ட் இது நம்ம இந்தியன் எக்கானமியை இல்லை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ். இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்டில் இதெல்லாம் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப்காக பண்ணேன். ஓகே, இப்போ நம்மளோட அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். அப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்த்தோம் நமக்கு போன வீக்கெண்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்லி அனாலிசிஸில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன், ஒரு சைன் வேவ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த அப் அண்ட் டவுன் சைன் வேவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் 19ஆம் தேதி, மார்ச் 19ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைஸ், ஒரு ஹையஸ்ட் ரேஞ்ச் ரீச் ஆச்சு. அங்கேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 3 நாளைக்கு 24ஆம் தேதியிலேருந்து 25, 26 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட். அப்போது இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் ட்ரெண்ட் போகிறது பார்த்தீங்கன்னா சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சைன் வேவ் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வரும்போது இதே ட்ரெண்டை ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் வச்சுருந்தோம்னா மார்க்கெட் இந்த ஒரு ரேஞ்சில் தான் திருப்பியோட இந்த அப் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகும். அதாவது இந்த சைன் வேவ் கான்செப்ட் மேத்தமேட்டிக்கலாக நம்ம பார்த்தாலும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஒரு அப்பர் லிமிட்னே சொல்லலாம். ஸோ இப்படி நமக்கு பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு விதமாக பார்க்குறோம். அப்போது நம்ம மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது நிஃப்டியில் மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே மாதிரி தான் ஒரு அப் ட்ரெண்ட், திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட், மேலே வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட். அப்போது இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 72,000 வரைக்கும் இன்னையோட மார்க்கெட்டு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 பொறுத்தளவு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 22,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மூணாவதாக நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 51,500 51,500 வரைக்கும் மார்க்கெட்ஸ் புஷ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னையோட மார்க்கெட் ஒரு கேப் டவுன் அண்ட் ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை தாண்டி நம்ம என்ன பார்க்கலாம்னா, மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம ஏற்கனவே ப்ரைஸ் ஆக்ஷனில் டவுன் ட்ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம். கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அப்போ இருந்து இப்போதைய ப்ரைஸ் நமக்கு பார்க்குறோம். ஸோ 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் 3 மணியோட ப்ரைஸ் ரேஞ்ச். அங்கேருந்து அடுத்த கேண்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில், அப்போ இதுதான் 3:30. அப்போ இந்த 3:30க்கு பார்த்தீங்கன்னா
கிஃப்ட் நிஃப்டி வந்து 22,800 அந்த ரேஞ்சில் வந்து கிஃப்ட் நிஃப்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிஃப்ட் நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆயிருந்தாலும் இன்னைக்கு காலையில் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேப் டவுன் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜ். அண்ட் மேபி நமக்கு இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் டவுன் மார்ச் மாதம் கேப் டவுன் அண்ட் கேப் அப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒன்றா கேப் அப் இல்லைனா கேப் டவுன். மார்ச் மாதம் கேப் டவுன் கேப் அப் இல்லாத நாட்கள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு முக்கியமாக கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நாட்களில் நம்ம வந்து ஜனவரி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிப்ரவரி எடுத்துக்கிட்டாலும் சரி, கேப் டவுன் அண்ட் கேப் அப் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ மார்ச் மாதம் கேப் டவுன் அண்ட் கேப் அப் அதிகம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து 350 பாயிண்ட் வரைக்கும் டவுன்ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் கேண்டில் 350நாலும் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 250 பாயிண்டாவது நிஃப்டியில் வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவு நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் கேப் டவுன் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸாவது நமக்கு ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த 250 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறக்குறைய 22,500 பக்கம் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் புஷ் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,500க்கு தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ இந்த 22,500ங்கிறது வந்து நிஃப்டியில் இந்த சப்போர்ட் ரேஞ்சை ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு க்ரோத் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது இன்னையோட மார்க்கெட் இந்த 22,500ல் கன்சாலிடேட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட நிஃப்டி. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்லையும் சென்செக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட 3 மடங்கு அதிகம். நிஃப்டி வந்து 22,000 இருக்குது, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 75,000 இருக்குது. ஸோ 25 நமக்கு ஒரு 3 மடங்கு அதிகம். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸில் கேப் டவுனும் 3 மடங்கு வரும். அங்கே வந்து 250னா இங்கே வந்து 700 பாயிண்ட் இல்லைனா 750 பாயிண்ட் வரும். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு 750 பாயிண்ட் அப்படின்னு நமக்கு வச்சோம் அப்படின்னா 72,850 பக்கம் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ரேஞ்சிலிருந்து சென்செக்ஸ்க்கு கொஞ்சம் கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஒரு கேப் கிடைக்குது. அப்போது சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியும் கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்னையோட நிஃப்டி 50 பொறுத்தளவு 22,500 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்தாலும் சென்செக்ஸோட ப்ரைஸில் வந்து நமக்கு கொஞ்சம் கீழே வந்து மூமெண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு டவுன்ஃபாலிங் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டவுன்ஃபாலிங் முடிச்சுட்டு தான் அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவதாக நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இந்த கேப் டவுன் பொறுத்தளவு நிஃப்டியிலிருந்து ஒரு 2லிருந்து 2.5 மடங்கு வரும். அப்போ இங்கே 700 பாயிண்ட் வராது, ஒரு 600 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் வந்து டவுன்ஃபால் ஆகும். அப்போ இந்த 600 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து டவுன்ஃபால் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் டவுன்ஃபால் ஆகும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி சப்போர்ட்லேருந்து மேலே போகலை அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50லையும் இதே கண்டிஷன் தான். ஆல்மோஸ்ட் லைக் சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டனால இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நிஃப்டி 50யும் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த சப்போர்ட் 22,500ங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட்டை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட் போன வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது நமக்கு இந்த போன வெள்ளிக்கிழமை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸாக தான் யூஎஸ் மார்க்கெட் இருந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு நாளை நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளால் கிளியராக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு உண்மை. அப்படிங்கிறனால யூஎஸ் மார்க்கெட்டை சொல்லாமையே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் இருக்குன்னா குளோபல் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்காங்க. யாருமே வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நம்பலை. ஆனால் நமக்கு குளோபல் மார்க்கெட்டோட சினாரியோவை ஈஸியாக இப்போதைய நிலைமையில் கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயில் ப்ரைஸ். அப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது போன தடவை நியூஸ் வந்தபோது போன தடவை ட்ரம்ப் என்ன சொன்னார், ஒரு வாரத்துக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம், அதாவது ஈரானை வந்து நாங்கள் வந்து பாம்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து ஒரு
13% ஆயில் ப்ரைஸ் கீழே குறைஞ்சிச்சு. ஆனால் இந்த தடவை சொன்னார் ஆயில் ப்ரைஸும் கீழே குறையல, மார்க்கெட்டோட ப்ரைஸும் கீழே குறையல, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகியே தான் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு பேனிக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து டவுன்ஃபாலிங் கேரக்டர்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம். ட்ரம்ப் முதல் தடவை சொல்லும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு, இரண்டாவது தடவை மார்க்கெட் ரியாக்ட் ஆகலை. மூணாவதா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போதைய நிலைமையிலும் இந்தியா விக்ஸ் டேட்டா அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் லைக் 26 இருக்கிறனால இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து 26ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூ. யூஸ்வலாக 15ல் தான் இருக்கும். 13, 15 தான் இந்தியா விக்ஸோட வேல்யூ. அப்போது யூஸ்வல் ரேஞ்சை விட 15ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா யூஸ்வல் ரேஞ்சை விட பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 70% அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட்ஸில் லாங் சைட் நீங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அதாவது ஷார்ட் கால் மார்க்கெட் கீழே போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட வாலடைலிட்டியும் குளோபல் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்சர்டனிட்டியாக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கிளியராக பார்க்கணும். ஸோ அப்போது இன்னையோட மார்க்கெட் ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டருக்காக நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். கேப் டவுன் கண்டிப்பாக வரும். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் வந்து இரண்டாவது கேண்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ இல்லைனா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ ரெண்டாவது கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டைரக்ஷனையோ பொசிஷனையோ எடுக்க ஆரம்பிங்க. முதல் 2 கேண்டிலில் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு சொல்ல வேண்டியது. அண்ட் இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரெண்டோடதும் எக்ஸ்பைரி டே இன்னைக்கு இருக்கிறனால கொஞ்சம் இன்னைக்கு நம்ம கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.